திமுகவை வந்து குதிரை பேரத்தை பற்றி பேசுறதுக்கெல்லாம் யோகியதையே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார், ஏன் அப்படி சொல்கிறார் பார்த்துருவோம் வாங்க. மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் அவர் தான். அவ்வளோதான், கூட்டணியிலிருந்து வெளில வருது. மூணாவது நாள், 2வது நாள்லேயே முடிஞ்சு. இனிமேல் அட்டாக் மோடு தான். வைகோ கிட்ட வந்து எல்லாருமே சாதாரணமாக எடுத்துக்கிட்டு, ஆமாம் அவர் அப்படி தான், கூட்டணியில் இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பார், வெளியே வந்தால் வேறு மாதிரி இருப்பார், அவர் பேசுகிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அரசியல் இருக்கிற எல்லோரும் பேசுவாங்க. சமீபத்தில் கூட ஒருத்தர் பேசியிருக்கார், அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ வைகோ அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து குதிரை பேரத்தை பற்றிலாம் பேசவே கூடாது, இது ஆரம்பித்து வச்சதே திமுக தான். குதிரை பேரம்ன்ற இந்த இப்போ தாவேக்கா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக பேசுதே, அதை ஆரம்பித்து வச்சதே திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். என்னென்னா, ஒரு தடவை இவரோட கட்சியில் கம்பம் தொகுதியில் ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சுருக்காரு, தெரு போய் பிரச்சாரம் பண்ணி. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் போய் சேர்ந்து திமுக சின்னத்தில் மறுபடியும் அதே தொகுதியில் போட்டிட்டு அந்த தேர்தலில் சந்திச்சிருக்கிறார். இதை வந்து திமுக தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலேட் பண்ணதே. இந்த எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணி அவங்க கட்சிக்குள்ளே சேர்த்து அவங்க சின்னத்தில் மறுபடியும் இடைத்தேர்தலில் போட்டியிட வைக்கிறது அப்படின்றத கான்செப்டை உருவாக்குனதே திமுக தான் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த குதிரை பேரத்தை உருவாக்குனது திமுக தான், அதனால் பேசுறதுக்கு யோகியதையே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நமக்கு என்னென்னா, ஒன்றும் இல்லை, வைகோ அவர்கள் ஒத்துக்கிறார் தாவேகா குதிரை பேரம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட புரிதல் அவ்வளோதான். திமுக பண்ணாலும் தப்பு தான், தாவேகா பண்ணாலும் தப்பு தான். இப்போ வைகோ அவர்கள் சொல்கிறார், ஆமாம் குதிரை பேரத்தை கண்டுபிடிச்சது திமுக தான், அந்த இங்கே தாவேக்கால் நடக்கிற குதிரை பேரத்தை பற்றி நீ ஏன் பேசுகிற, நீயும் குதிரை பேரம் பண்ணவங்க தானே அப்படின்ற மாதிரி பேசல. தாவேக்கால குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஐயா வைகோ மூலம் நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கலாம். வைகோ அவர்களும் சொல்கிறேன், ஆமாம் குதிரை பேரம் நடக்குது தாவேக்கால, ஆனால் நீ பேசக்கூடாது, மற்றவன் பேசலாம், நீ பேசாத, அதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு வைகோ அவர்கள். அரசியல் ரீதியாக ஒன்று சொல்கிறேன், இந்த எம்எல்ஏக்கள்லாம் அதிமுகவில் ராஜினாமா செய்கிறாங்களே, இதை கடுமையாக திமுக விமர்சிக்குது. இது குதிரை பேரம், இது தினம் டிவியில எல்லாம் பேப்பரையும் போட்டுக்கிட்டு இருக்காங்களே. நீங்க மனசு வச்சு இப்ப நான் சொல்ற ஒரு கேள்வியை மட்டும் நீங்க போட முடியுதான்னு பார்ப்போம், உங்க டிவியில போடுறீங்களான்னு பார்ப்போம். முதல்ல இந்த வேலையை ஆரம்பிச்சதே திமுக தானே. கம்பம் தொகுதியில மதிமுக ஜெயிச்சிருந்தது, பம்பர சின்னத்துல. அந்த எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வச்சு யார், திமுக ராஜினாமா பண்ண வச்சு, பேரையே சொல்றேன், கம்பம் ராமகிருஷ்ணன். நான் தெருவா போய் ஓட்டு கேட்டு எம்எல்ஏ ஆக்கி வச்சேன். ராஜினாமா செய்ய சொல்லி திமுகவில் சேர்த்து ராஜினாமா செய்த இடத்திலேயே திமுக சின்னத்தில் போட்டியிட வச்சீங்கள, அது என்ன பேரம், பெருச்சாளி பேரமா? இந்த ஒரு கேள்விக்கு திமுக பதில் சொல்லட்டும். இந்த வேலையை முதல்ல தொடங்கி வச்சு ஒரு கட்சி எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வச்சு அதை கட்சியில சேர்த்து அதே தொகுதியில திரும்ப அவங்க சின்னத்தை நிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்குற இந்த பேரத்தை தொடங்குனதே திராவிட முன்னேற்ற கழகம்தான். எனவே இதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு யோகியதே கிடையாது.